ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவையில எப்படி இட்லி நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்டம் வைக்கலான்றதுக்கு தாங்க. நான் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன் கோதுமை ரவை. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இது ரவை வறுக்காம செஞ்சா கூட ரவை இட்லி நல்லா வராது. ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் புளிச்ச மோர் இருந்தாதான் இந்த இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படி புளிச்ச மோர் நம்ம வீட்டுல இல்லைங்களா, நம்ம எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் இந்த டிப் சொல்றேங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இருந்தாலும் வேற கீரை இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான நம்ம டிஃபன்ங்க இது. அதே மாதிரி இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேக்கிங் சால்ட் ஒரு சிட்டிகை போடுவோம். அதுக்கு பதிலா ஈனோ சால்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சால்ட்டை கூட ஆட் பண்ணலாம். இந்த 3 டிப்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கோதுமை ரவை இட்லி ரொம்ப சாஃப்டா ரொம்ப பிரமாதமா செய்யலாங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் இதை நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாணலி வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, இஞ்சி துருவல் கொஞ்சம், பச்சை மிளகா ஒன்று அரிஞ்சு வச்சது, கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு போட்டாலும் டேஸ்டா இருக்குங்க, போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த தாளிப்பு கூட கொஞ்சம் வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போறோம். இப்ப நல்லா வதங்கியாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கோதுமை ரவை, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறிக்கலாம். இதுக்கு அளவு என்னன்னா, 1 கப்பு நம்ம ரவை எடுத்தோம்னா 1/2 கப்பு தயிர் வேணுங்க. அதனால தயிர் எடுத்திருக்கேன். என்னோட தயிர் கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கு. அதனால நான் எலுமிச்சம்பழம் பிழிய போறேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிய போறேன். இதுக்கு அளவு 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 1/2 டம்ளர் தயிரும் 3/4 டம்ளர் தண்ணியும் எடுக்க போறோம். அப்ப தண்ணி அளவு எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் தண்ணி இதுல ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போறோம். இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்க போறோம். ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கோதுமை ரவை அப்படியே இந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு ஒரு மாதிரி டைட் ஆகும். அந்த மாதிரி டைட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இப்ப இந்த 3/4 டம்ளர் தண்ணியை ஊத்தி மூடி வைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி தயிர் எல்லாம் இழுத்துட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இப்ப பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போறோம். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாதுங்க. பாத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. என்னோடது கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்ப போதும். இது அப்படியே நம்ம குக்கர் தட்டுல வச்சு இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இட்லி வேகிற மாதிரி வேகட்டும். ஆனா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. அப்பதான் நல்லா வேகும். நம்ம சூடான முருங்கைக்கீரை கோதுமை ரவை இட்லி ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். நான் காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இட்லி. நான் ஹாட் பேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. ஹெல்தியான இட்லி வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறதா இருந்தா நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.